குட் மார்னிங். என்னடா என் முடி இவ்வளோ சிக்கியாக இருக்குது. ரைட். ஸோ காலைல தூங்கி எழுந்ததுலேருந்தே ஒரு vlog எடுத்தால் எப்படி இருக்கும்? நீங்களா யாருடா? How do I tell you? சரி, இருந்தாலும் ஒரு கான்ஃபரன்ஸில் அப்படியே எடுக்க ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்னைக்கு கொஞ்சம் ஹரிபரியான ஒரு டே. என்னன்னா, இன்னும் மணி இப்போவே நான் இன்றைக்கே ரொம்ப லேட்டாக தான் எழுந்திரிச்சேன். எப்போவுமே இதே மாதிரி லேட்டாக தான் எழுந்திப்பேன்னு கேட்டால் ஒர்க் இல்லாத நாளுகள் அப்படி தான் எழுந்திப்பேன். இப்போ மணி 10:30 ஆகுது. ஸோ இன்னும் ஒரு 10-11 hours கூட கிடையாது. நாங்கள் ஏர்போர்ட் போகணும். எதுக்குன்னா, நாங்கள் தாய்லாந்து போகிறோம். தாய்லாந்து. ஆனால் இதில் என்ன காமெடினா, தாய்லாந்து போகிறதுக்கு இன்னும் 24 hours கூட கிடையாது. ஆனால் ஷாப்பிங் பண்ணலை, ட்ரெஸ் பேக் பண்ணலை, ஒன்றுமே பண்ணலை. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே ஓகே வெயிட் பண்ணுவோம். நைஸ்ல. எல்லாருமே தாய்லாந்து போனதுக்கு அப்புறம் vlog எடுப்பாங்க. ஆனால் எனக்கு என்னமோ, நான் தாய்லாந்து போகிறதுக்கு முன்னாடி உள்ள என்னோட ப்ரிப்பரேஷன்ஸ் காமிச்சா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு தோணுது. நான் எனக்கே என்ன நினச்சா சிரிப்பாக இருக்குது. இன்னும் 10 hours தான் இருக்குது. அதில் நான் என்னென்ன பண்ணணும் தெரியுமா? முன்னாடியில் ட்ரெஸ் அப் பண்ணாலே ஒரு கான்ஃபிடன்ஸ், ஒரு அழகாக தோணும். ஆனால் இப்போல்லாம் முடி மேலே அதனால இந்த ஒரு முடி போய் ஹேர் ஸ்பா பண்ணி கொஞ்சம் இருந்தாலே ஒரு 2 நாளுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி இருக்கு பாரு முடி. என்ன பண்ணாலும் முடி மட்டும் சரியாக மாட்டேங்குது. இது நினைச்சாலே எனக்கு ஸ்ட்ரெஸ்லேயே வெயிட் ஏறுதுன்னு நினைக்கிறேன். சாப்பிட்டு ஏறுது, அது வேற விஷயம். ஒன்னும் மாதிரி ஆளத்தையா எதிர்பார்த்தேன். இப்படியே பழி போட வேண்டியதா மாற்றி 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 வெயிட் ஏறுறதுல. ஸோ இப்போ ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு ஃபஸ்ட்டு ஹேர் ஸ்பா, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு 1-2 ட்ரெஸ் மட்டுமாவது வாங்குவோம். மற்ற ட்ரெஸ் அங்கே போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். ஏன்னா அங்கே இன்னும் கொஞ்சம் கம்மியாக கிடைக்குமா தெரியல. இருந்தாலும் சப்போஸ் கம்மியாக கிடைக்கலன்னா அங்கே போய் சொதப்பக்கூடாது இல்லை. அதனால சும்மா 2 டாப் மட்டும் எடுத்துக்கலாம்னு நினச்சிட்டு இருக்கேன். ஸோ ஃபஸ்ட் ஐடியா வரேன். ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்னென்ன பார்க்க போகிறோன்னு பார்க்கலாம். அச்சோ, ஆல்ரெடி பார்க்குறீங்களா? வடை 2 கிளாஸ் பார்ப்பீங்க. அம்மா கிட்ட ஸ்பா பண்ண வரியா? ஸ்பா பண்ண வரீங்களா? எப்படி இருக்க? பாடா, அதான் அழகா இருக்க. கிச்சன்ல சமைக்கிறவங்க போடுவோம் அந்த மாதிரி இருக்கும். அப்படியே தான் இருக்கு. கரெக்ட். ஏதாச்சும் எடுத்த உடனே கணேஷ் கடந்துருக்கும் சொல்லுவாங்க. இல்ல இல்ல கணேஷே இல்லை. எப்படி நீங்க கடை யூடியூப்ல வருது, பரவாயில்லையா? பரவாயில்ல, அது என் பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்லிடுவேன். கண்டென்ட்ன்றதுக்காக எங்கள் 2 பேரும் மட்டும் எடுத்துட்டு இருக்கோம். வீடியோ ஃபுல்லாக நாங்கள் தான் இருப்போம். மணிக்கு எல்லாம் யாராச்சும் எடுத்தா தானே அதில் வரும். நீ பேச மாட்டேன். நீங்கெல்லாம் சாமி கும்பிட்டாச்சு, கிளம்ப வேண்டியதான். எங்கே போனாலும் நம்மளுக்கு இந்த பழப்பு தான் இல்லை. பஸ் ஸ்டாப்ல எல்லாம் இப்படிதான். திருவிழாக்கு கடை போடுறதுக்கு முன்னாடி பெட்டியை திறந்து இப்படிதான் திங்ஸ் எடுத்து வைப்பாங்க. இப்படியெல்லாம் யாராவது வெயிட் பார்க்கலாம். எனக்கு தெரியலடி. 2 கிலோ இருக்கு. இதை விட ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ட்ரிப் பார்த்துருக்கவே மாட்டேன். ஒரு மாதிரி ஹனிமூன் ட்ரிப்புக்கு வந்த மாதிரி இருக்கு. குங்குமம் எல்லாம் வச்சு கிளம்புறப்ப சாமி கும்பிட்டது கொஞ்சம் நீண்டு போயிடுச்சு குங்குமம். நல்ல வேலை பிஸ்னஸ் கிளாஸ் இல்லைன்னா லான்ச் ஆக்சஸ் கார்டு இருந்தால் மட்டும்தான் இங்கே உள்ளே வர முடியுமா? ஃப்ரெண்ட்ஸு கிட்ட இருந்தெல்லாம் கொஞ்சம் யாராருக்கிட்ட அந்த ஆக்சஸ் கார்டு இருக்கோ, கிரெடிட் கார்டு இருக்கோ, கொஞ்சம் லான்ச் ஆக்சஸ்க்கு மட்டும் கொடுன்னு எல்லாருக்கிட்ட இருந்து ஒரு 5 கார்டு எடுத்துட்டேன். ஒரு ஆளுக்கு ஒரு கார்டு வச்சுக்கிட்டு. அதனால 2 rupees பே பண்ணி இவ்வளோ நல்ல ஃபுட்டு வர்த்தில். ஜெண்டா என்னடா மாதிரி கேரளாக்கு போற ஏர்பஸ் மாதிரி இருக்கு. வைடுல மட்டும்தான் தெரியும், இது ஃபிளைட் இல்லைன்னா பஸ் மாதிரி இருக்கு.
ஜஸ்ட் ரூம்ல இருந்து சாப்பாடு சாப்பிட போறதுக்காக மட்டும் இவ்வளோ நேரம் கண்ணாடி முன்னாடி நிற்கிறாங்க. வெளியே போ. பில்லு பே பண்றதுக்கு முன்னாடி எடுக்கலாமா? இல்லை எடுத்துட்டு போயிட்டு அங்கே கொடுத்துட்டு பில் போட்டுட்டு இதை ஊற்றிக்கலாம். எல்லாம் ரீல்ஸ் பார்த்து எல்லாம் ரீல்ஸ் பார்த்து கற்று வச்சிருக்காங்க போல. நான் போய் ஊற்றிட்டு வரேன். எப்படி இருக்கு? கன்றாவியா இருக்கா? நல்லா இருக்கா? இல்லையா? வெறும் தண்ணி. ரைஸோட ஓ ரொம்ப வாங்க. இங்க வந்தாலும் நம்ம ஊர் மானத்தை எடுக்கிற மாதிரி. லாங்குவேஜ் தரலன்னா என்ன? மூஞ்சி வச்சு பார்கெயின் பண்ண. எங்க போனாலும் தமிழ்லயே பேசிடுவோம். வெங்காயமா? பூண்டா? சேம் பொசிஷன், சேம் டிஸ்கஷன், நத்திங் சேஞ்சஸ். காலை 8 மணி, அதுதான். மதியம் 1 மணி. அந்த நூடுல்ஸ் மட்டும் அப்படியே நூடுல்ஸ் அவ்வளவு ஒரே மாதிரி இருக்கு. எட்ரி அது எடுக்கிறது கூட சக்தி கிடையாது. நீயே உடையற மாதிரி தான் இருக்கு. இது வந்து அழகா இருந்துச்சு. ஹேர் நல்லா தாப்சி மாதிரி இருந்துச்சு. இப்ப அவ முடி எப்படி இருக்குன்னா காஞ்சரிங்ல வர பெய் மாதிரி இருக்கு. இங்க காமிக்கிறேன். இப்போ கேர்லியா இருந்த ஹேர் வந்து போய் ஸ்ட்ரைட்னிங் பண்ணிட்டேன். மறுபடியும் இப்ப இந்த ஸ்ட்ரைட்டா இருக்கிற முடி வந்து மிஷின் வச்சு பண்ண தெரியாத மிஷின் வச்சு பண்ணி அது கேர்ள்ஸ் பண்றேன். அதுதான் பஞ்சு மட்டும் தான் ஸ்ட்ரைட்டா நீ உட்காந்தா ஏதோ லோரி அடிச்சு செத்த போன மாதிரி இருக்கு. சாவு சாவு ஊர்வலம் காலையில சாவு ஊர்வலம் ஓட்டுவா. ஸ்டோரிக்கு ஒன்று கெடுத்துறேன். மேங்கோ ரைஸ் பார்த்த உடனே கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. நல்லா சாப்பிட்டேன். ஃபுல்லாக சாப்பிட முடியல, பயங்கரமாக திகட்டுது. கொஞ்சம் ஏதாச்சும் காரமாக கிடச்சா நல்லா இருக்கும். இந்த ஸ்ட்ரீட் ஃபுட் எங்கே இருக்குன்னு தேடி போயிட்டுருக்கேன். இங்கே எந்த கடையிலேருந்து எந்த சத்தமும் கிடையாது. ஆனால் ஒரே ஒரு கடையிலேருந்து மட்டும்தான் அவங்க வந்து வாய் திறந்து நம்மளை கூப்பிடுறாங்க. எங்கே தெரியும்? மசாஜ் கடையில். crocodile இது இது ஆரஞ்சு crocodile. ஆரஞ்சு crocodile.